6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது அப்படின்னாலும் மேக்ஸிமம் லாஸ்ட் நைட்டில் நான் அப்டேட் பண்ணுற கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 டைப் சரியா தவறா வரைக்குமே உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறனால அது எல்லாத்தையுமே புக் பேக் தரவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 8 2 மார்க்கும் நீங்கள் 4 5 மார்க்கும் அட்டன் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக மேப்பை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது மட்டுமே போதும்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ரிக்கா பார்த்துருங்க, அட்லாண்டிக் பெருங்கடல் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இதுலேயே அட்லாண்டிக்னு சொல்லும்போது அரபிக் ஒரு பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல் அதையும் சேர்த்தே மார்க் பண்ணி பழகிக்கோங்க. அதுமாரி கண்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா இதில் கொடுத்துருக்காங்க. அதுமாரி வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா ரெண்டையுமே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. தென் பெருங்கடல் கொடுத்துருக்காங்க, வட அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. அது இந்திய வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரா, உஜ்ஜயினி, கயா, கனோஜ், சாஞ்சி இதெல்லாமே நமக்கு ரிப்பீட்டர். அதுக்கப்புறம் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் சொல்லிட்டு உங்களுக்கு 5 மார்க் சொல்கிறேனே. களப்பிரர் காலத்தை ஏதேனும் 3 தமிழ் இது 1. சாதவாகனர்களின் நினைவு சின்னங்கள் அமைந்துள்ள இடங்கள் 2. பல்லவர்களினுடைய கட்டிடக்கலையை நம்ம எவ்வாறு வகைப்படுத்தலாம் 3. புவியில் காணப்படும் 4 அரைக்கோளங்களின் பெயர்களை எழுதுக 4. இடிமின்னல் குறிப்பு வரைக. பிரதிநிதித்துவம், மக்களாட்சி இதெல்லாமே எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த வருஷமும் வரக்கூடிய கேள்வி. பட் நான் சொன்ன இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னம்னா இதில் இருக்கக்கூடிய 10ஐயுமே படிங்க. கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டிய 8 2 மார்க் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக எழுதிடலாம். ஏன்னா நமக்கு பாடம் கம்மி தானே தேட்டம்மை பொறுத்த வரைக்கும். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வினாக்களினுடைய விரிவாக விடையிலேயே பொறுத்த வரைக்கும் களப்பிரர்களுடைய காலம் 2 காலம் 100% இந்த வருஷ கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடியது. புவி மாதிரியின் பயன்கள் யாவை 2. வெப்ப பாலைவனம், குளிர்பாலைவனம் வேறுபடுத்துக 3. கிராம ஊராட்சியின் வருவாய்களை பட்டியலிடுக 4. சாலை பாதுகாப்பு குறித்து 5 முக்கிய முழக்கங்களை எழுதவும் 5. இந்த 5 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் 4 5 மார்க் எழுதணும் இல்லையா, ரொம்ப சூப்பராக எழுதிடலாம். பட் இதுவும் சேர்ந்து படிச்சுக்கோங்க, ஒன்று தானே, அதை மட்டும் ஏன் விடணும். எலிபெண்டா தீவு, எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயில் ஆகியவை பற்றி குறிப்பு வரைக. மொத்தம் 6 இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டிய 4 5 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். பாடம் கம்மி அப்படிங்கிறனால ஒவ்வொரு லெசன்லேருந்து ஒன்று கேட்டு தான் ஆகணும். பட் இந்த 4 5 மார்க் படிச்சிருந்தீங்கனாலே எக்ஸாமும் உங்களால் சூப்பராக எழுத முடியும். ஆல் தி பெஸ்ட்.